ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போதாவது ஒரு பிரபலமான கூட்டத்துல பொருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு தவறு என்று தெரிந்தே ஏதாவது செய்திருக்கிறீர்களா? உண்மையான தைரியம் பிரபலமாக இருப்பது பற்றியது அல்ல, அது உங்களுக்கு உண்மையாக இருப்பது பற்றியது. இது ராகுல் என்ற சிறுவனின் கதை. மேலும் அவன் சத்தியத்தின் கண்ணாடியை கண்டுபிடித்த தருணம். ராகுல் ஒரு அமைதியான பையன். எப்போதும் நண்பர்கள் கூட்டத்தில் இருக்க விரும்பினான். தன் சக ஊழியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாகவும் சேர்க்கப்பட்டவனாகவும் உணர விரும்பினான். பிரபலமான சக ஊழியர்களான ஆரியன், குணால் மற்றும் சமீர் ஆகியோரை அவன் மிகவும் ரசித்தான். அவர்கள் சமீபத்திய சாதனங்கள், அருமையான நகைச்சுவைகள் மற்றும் ராஜாக்களின் நம்பிக்கையை கொண்டிருந்தனர். ஒரு நாள் நம்ப முடியாத ஒன்று நடந்தது. ஆரியன் ராகுலை மதிய உணவில் அவர்களுடன் உட்கார அழைத்தான். ராகுலின் இதயம் துடித்தது. இறுதியாக பிரபலமான சக ஊழியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆரியனின் குழுவில் தான் ஒரு பகுதியாக இருப்பது போல் உணர்ந்தான். ஆனால் விரைவில் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். ராகுல், நாங்கள் அடுத்த வகுப்பை தவிர்க்கிறோம், நீ வருகிறாயா? ஆரியன் சிரித்துக் கொண்டே கேட்டான். ராகுல் தயங்கினான். அவனுடைய பெற்றோர் எப்போதும் அவனை பொறுப்பாக இருக்க சொல்வார்கள். ஆனால் அவனை பிடிக்காமல் போனால் என்ன செய்வது? ஆமாம், நிச்சயமாக, ராகுல் முணுமுணுத்தான். அன்று மதியம் ராகுல் அவர்களை பின்தொடர்ந்தான். முதலில் அது உற்சாகமாக இருந்தது, விதிகளை மீறுவது, பதுங்குவது. ஆனால் பின்னர் விஷயங்கள் மாறின. அவர்கள் தங்கள் வகுப்பில் அமைதியான வருண் என்ற பையனை கிண்டல் செய்ய தொடங்கினர். அவனுடைய பழைய காலணிகளை பாருங்கள், ஒருவேளை அவன் அவற்றை குப்பையிலிருந்து எடுத்திருக்கலாம். குணால் ஏளனம் செய்தான். அது தவறு என்று ராகுலுக்கு தெரியும். ஆனால் வருணுக்காக நிற்பதற்கு பதிலாக அவன் ஒரு சிரி அவனது முகத்தில் வற்புறுத்தினான். அந்த நேரத்தில் ராகுல் தனது ஒரு பகுதியை இழந்து விட்டான். அன்று இரவு ராகுல் தனது கண்ணாடி முன் நின்றான். அவனது பிரதிபலிப்பு அவனை மீண்டும் உற்று பார்த்தது. அவனது புன்னகை போலியாக தெரிந்தது. இது உண்மையில் நான் தானா என்று அவன் யோசித்தான். குற்ற உணர்வு அவனது இதயத்தை அழுத்தியது. அவனால் தூங்க முடியவில்லை. அவனது கலங்கிய முகத்தை கவனித்த தாத்தா அவனுக்கு அருகில் அமர்ந்தார். என்ன ஆச்சு ராகுல் என்று மெதுவாக கேட்டார். ராகுல் தயங்கி பின்னர் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அவனது உற்சாகம், குற்ற உணர்வு, பயம் எல்லாமே. அவனது தாத்தா சிரித்தார். நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்றார். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு பரந்த காட்டில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. தீப்பிழம்புகள் வேகமாக பரவின. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடின. ஆனால் அவற்றில் ஒரு சிறிய பறவை இருந்தது. ஓட மறுத்த ஒரு பறவை. மாறாக அது ஆட்டுக்கு பறந்து தண்ணீரில் ரெக்கைகளை நனைத்து நீர்த்துளிகளை அசைத்து நெருப்பின் மீது பறந்து சென்றது. மீண்டும் மீண்டும் சிறிய பறவை முயற்சித்தது. மற்ற விலங்குகள் சிரித்தன. நீ மிகவும் சிறியவன், நெருப்பை நிறுத்த முடியாது என்று அவர்கள் கேலி செய்தனர். ஆனால் சிறிய பறவை, நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் நான் எதுவும் செய்யாமல் நின்றுவிட மாட்டேன் என்று சொன்னது. தெய்வங்கள் பறவையின் துணிச்சலை கண்டனர். அதன் தைரியத்தால் மனம் நெகிழ்ந்து மலையை அனுப்பி தீயை அணைத்து காட்டை காப்பாற்றினர். ராகுலின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவன் ஓடி விலங்குகளைப் போல இருந்தான் என்று அவன் உணர்ந்தான். சரியானதை செய்ய மிகவும் பயந்தான். ஆனால் இப்போது அவன் அந்த சிறிய பறவையை போல இருக்க விரும்பினான். மறுநாள் காலையில் ராகுல் வருண் தனியாக அமர்ந்திருப்பதை கண்டான். அவன் நடந்து வந்து அவன் அருகில் அமர்ந்த போது அவன் இதயம் படபடத்தது. வருண், நேற்று எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் உனக்காக எழுந்து நின்றிருக்க வேண்டும், ராகுல் சொன்னான். வருண் ஆச்சரியமாக பார்த்தான். பின்னர் சிரித்தான். தேங்க்ஸ் ராகுல் என்றான். பின்னர் ஆரியன் மீண்டும் வகுப்பை தவிர்க்க சொன்ன போது ராகுல் ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். இல்லை, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன், அவன் உறுதியாக சொன்னான்.
ஆயின் கண்களை உருட்டினான். சலிப்படையாதே வா என்றான். ஆனால் இந்த முறை ராகுல் சிரித்தான். போலியான புன்னகை அல்ல, ஆனால் உண்மையான புன்னகை. நான் தைரியமாக இருக்க விரும்புகிறேன். முதல் முறையாக அவன் சுதந்திரமாக உணர்ந்தான். தைரியம் என்பது சத்தமாகவோ அல்லது வலிமையாகவோ இருப்பது பற்றியது அல்ல. நீங்கள் தனியாக நின்றாலும் கூட சரியானதை செய்வது பற்றியது. சொல்லுங்கள், ராகுலின் இடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு எப்போதாவது சக ஊழியர்களிடம் பொருந்துவதற்கும் சரியானதை செய்வதற்கும் இடையில் தேர்வு செய்ய வேண்டிய தருணம் ஏற்பட்டதா? கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் இதை போன்ற மேலும் மனதை தொடும் கதைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான தைரியம் உங்கள் இதயத்தில் தொடங்குகிறது. சிறிய பறவை போல இருங்கள், தைரியமாக இருங்கள். நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.